ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு நியூ இயர்க்கான பட்ஜெட் சீரியஸ் வீடியோஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வருஷமுமே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் ரேஷியோ வந்து நம்ம மாற்றுவோம் இல்லையா? லாஸ்ட் இயர் பட்ஜெட்லேருந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது, எவ்வளோ சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், அந்த பட்ஜெட்லேருந்து நம்ம என்ன விஷயத்தை நம்ம வந்து இந்த புது வருஷத்தில் எடுத்துகிட்டு வர போகிறோம், சேவிங்ஸ் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ நம்மளுடைய அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணி அது எல்லாத்தையுமே இந்த வருஷத்துல குறைக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ புதுசா இப்ப வரக்கூடிய 2026க்கு நியூ பட்ஜெட் சீரியஸா இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து ஒரு ரூல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு வீடியோவா வந்துட்டு ஒரு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒரு பேசிக் பட்ஜெட் மாடல் வந்து நம்ம காட்ட வந்து போறோம். இது எல்லாருக்குமே வரக்கூடிய நியூ இயருக்கு ஒரு நியூவா ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது உங்களுடைய சேவிங்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா வந்து பாருங்க. இந்த மாதிரி நிறைய சீரியஸ் வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அந்த விதத்துல பட்ஜெட் வந்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30-30-30-10 ரூல். ஓகேங்களா? 330 ஒரு 10 அப்படிங்கிற ஒரு ரூல். இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டா நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி நிறைய பட்ஜெட்டிங் வந்து வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணி வந்து நம்ம போஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம். உங்களுடைய சேலரிக்கும் உங்களுடைய சேவிங்ஸ்க்கும் எது வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி வந்து பாருங்க. இப்ப வரக்கூடிய இந்த டிசம்பர் மாசத்துக்கு ஒரு ட்ரையல் எடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வந்து நியூ இயர்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து பண்ணலாம். அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த 30% அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய பேசிக்கான நீட்ஸுக்கு வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த நீட்ஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்ட், கிராசரிஸ், உங்களுடைய பில்ஸ், யூட்டிலிட்டிஸ் பில்ஸ், டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே நீங்க இன்க்ளூட்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் 30% ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுடைய வாண்ட்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், மூவிஸ் போறது, அவுட்டிங் போறது, ஷாப்பிங் போறது, டைனிங், ஒரு ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடுறது, உங்களுடைய ஹாபிஸ், ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டது, உங்களுடைய புக்ஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் 30% ஆஃப் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ்க்காக நீங்க எடுத்து வைக்கக்கூடியது. எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரக்கூடிய 2026ல உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை வந்து நீங்க பண்ணுங்க. மினிமம் ஒரு 3 to 6 months ஆஃப் உங்களுடைய சேலரியை எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க கையில வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். எனி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லைன்னா ஜாப்லெஸ், இந்த மாதிரி எனி ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கு உங்களுக்கு பேக்கப்க்கு வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அண்ட் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ், அதாவது ஒரு 3 monthsக்குள்ள நான் இந்த விஷயங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 to 6 months ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வந்து வச்சிருக்கலாம். அல்லது ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ், ஒரு 4 yearsக்குள்ள நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா என்னுடைய குழந்தையினுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நான் இந்த அமௌண்ட் சேவ் பண்றேன், என் குழந்தையினுடைய மேரேஜுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ், ஒரு 5 years, மோர் தென் 5 yearsல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க லாங் டேர்ம் கோல்ஸ்ல வந்து நீங்க சேவ் வந்து நீங்க பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் 10% ஆஃப் அமௌண்ட் உங்களுடைய கிஃப்டிங் அமௌண்டா இந்த வருஷத்துல இருந்து எடுத்து வைங்க. இதை நம்ம இப்ப புதுசா வந்து நம்ம சொல்றோம். இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அதுக்காக நம்ம கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவோம், மொய் எழுதுவோம், அந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக வெளியே ஒரு அவுட்டிங், ஒரு ட்ரீட் வந்து வைக்கிறீங்க, இல்லைன்னா கிட்ஸை கூட்டிட்டு போய் வெளியே வந்து கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக வைக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, உங்களுடைய ஆனிவர்சரி, பர்த்டே, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டை வந்து தனியா ஸ்பிளிட் பண்ணி வந்து நீங்க எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டிங் ரூல் தான் ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட்டிங்கா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது மோஸ்ட்லி எல்லா சேலரி அமௌண்ட் வாங்கக்கூடியவங்களுக்கும் சூட்டபிளான ஒரு பட்ஜெட். அதனாலதான் இதை வந்து நான் ஃபர்ஸ்டா வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்க ஒரு மினிமம் ஒரு 15,000 சேலரி வாங்குறவங்க இருந்து 50K வாங்குறவங்க வரைக்குமே தாராளமா இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய சேவிங்ஸையும் உங்களுடைய வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸையும் ஈக்குவலா பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு வந்து உங்களுக்கு
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 40K அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சேலரி அமௌண்ட்டா எடுத்திருக்கேன். நீங்க ஒரு 40,000 அப்படிங்கிறத ஒரு சேலரி வாங்கக்கூடிய பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரூலை எப்படியெல்லாம் ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேலரிக்கு வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 30K வாங்குறீங்க இல்ல 60K வாங்குறீங்கன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் மாடலா நீங்க வந்து இதை கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 30% நீட்ஸ் அப்படிங்கும்போது 12,000 வந்து வரும். எவ்ரி மந்த் நீங்க உங்களுடைய சேலரியில இருந்து 12,000 அமௌண்ட் உங்களுடைய நீட்ஸ்க்காக பயன்படுத்துற மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி ரெண்ட், கிராசரிஸ், இபி, பெட்ரோல் அண்ட் ரீசார்ஜ் ஒரு 5 கேட்டகரிஸ் வந்து நான் டிவைட் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது மோர் தென் 5,000க்கு மேல போகாம இருக்கிறது அப்படிங்கிறது பெட்டரா இருக்கும். உங்களுடைய பட்ஜெட்ல துண்டு வந்து விழுகாது. ஸோ மினிமம் ஒரு நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு ரூம் வந்து இருக்கிற மாதிரி நீங்க உங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5,000க்குள்ள வந்து பாருங்க. மோர் தென் போச்சு அப்படின்னா கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் கிராசரிஸ் வந்து 3,000. ஸோ 3,000 இந்த ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற ரேட்க்கு வந்துட்டு பாசிபிளா அப்படின்னா நம்ம மேக்சிமம் வந்து நம்ம ட்ரை வந்து நம்ம பண்ணலாம். சில விஷயங்கள் நீங்க பல்கா வாங்கிக்கலாம். சில விஷயங்கள் எங்க ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும், எங்க வந்து பிரைஸ் வந்து கம்மியா கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தான் கொஞ்சம் அனலைஸ் வந்து பட்ஜெட் பிளானிங் வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து பண்ணணும். நம்ம வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட் லிஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கிராசரிஸ் எங்க வாங்கினா ஹெல்தியாவும் கிடைக்கும், அதே சேம் டைம் நம்மளுக்கு பிரைஸ் வந்து கம்மியா கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்து சில விஷயங்கள் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அதுல சில டிப்ஸுமே வந்து நான் அதுல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிராசரி வீடியோஸ்னுடைய லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வந்து செக் பண்ணி பாருங்க. இது உங்களுடைய கிராசரி பட்ஜெட்டை கரெக்டா பிளான்டா கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுடைய இபி அண்ட் கேஸை 2,000க்குள்ள வந்து பிளான் பண்ணுங்க. இபியும் சரி கேஸும் சரி 2 months ஒன்ஸ் தான் வரும். அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ். இந்த மாசம் வந்து ஒரு இபி பில் வந்து பே பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து கேஸ் எடுக்கிற மாதிரி வந்து ரொட்டேஷனலா கொண்டு போங்க. ஸோ கேஸையுமே முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அன்வான்டா எங்காவது ஸ்விட்சஸ் வந்து நீங்க போட்டிருக்கீங்க, ஃபேன்ஸ் யூஸ் பண்றீங்க, எலக்ட்ரிசிட்டி அன்வான்டா எங்காவது இருக்கு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பில்ஸையுமே ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 2,000 அப்படிங்கிறது பாசிபிள் தான். நீங்க ஏசி யூஸ் பண்றீங்க இல்ல எனி டைம் நிறைய அப்ளையன்சஸ் வந்து ஓடிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா மோர் தென் 2,000 வந்து போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேலரியில பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெடியூஸ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய பெட்ரோல் அலவன்சஸ்க்காக 1,000 rupees வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். அண்ட் உங்களுடைய ரீசார்ஜ்க்காக 1,000 rupees வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். அண்ட் செகண்டரி வான்ஸ்க்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னா 30% அதே சேம் அமௌண்ட் 12,000 வந்து வரும். உங்களுடைய ஷாப்பிங் எவ்ரி மந்த் உங்களுடைய ஷாப்பிங்காக 3,000. ஸோ அது வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஷாப்பிங்ல ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்றது, இல்லைன்னா ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மாசமுமே இந்த ஷாப்பிங்காக தனியா ஒரு பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த 3,000க்கு என்னென்னலாம் வாங்கணும், இந்த மாசம் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 3,000க்குள்ள நம்மளால அந்த ஷாப்பிங் வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்க முடியும். இல்ல நான் எல்லா ப்ராடக்ட்டையும் நான் ஒட்டுக்கா எழுதுறேன், அதுல எல்லாத்தையுமே நான் வாங்குறேன் அப்படின்னா இந்த பட்ஜெட்குள்ள நம்மளால வந்து பிளான் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்க வாங்க வேண்டிய திங்ஸை ஒரு பேப்பர் ஆர் டைரியில கரெக்டா நோட் பண்ணுங்க. எதெல்லாம் இந்த மாசம் வாங்கலாங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால இதுல நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்றதுக்கும் முடியும், உங்களுடைய ஷாப்பிங் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கும் முடியும். ஆனா உங்களுடைய ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி அவுட்டிங் போறதுக்காக ஒரு 2,000 வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். அது உங்களுடைய மூவிஸ், நீங்க வந்துட்டு போகக்கூடிய மூவிஸ்க்கு 1,500 ஒதுக்கியிருக்கேன். அண்ட் பர்சனல் திங்ஸ், உங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்சனல் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, நம்மளுக்கு தேவையான அடிஷ்னலா பர்சனல் கேர்ஸ் எல்லாம் வாங்குவோம், ஸ்கின் கேர் எல்லாம் வாங்குவோம். ஆனால் அடிஷ்னலா நம்மளுக்கு வேற ஏதாவது விஷயங்கள் நம்ம விருப்பப்பட்டது வாங்கிக்க வேண்டியது, நம்ம ஆசைப்பட்டு வெளியில போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி எனிதிங் எதுவா இருந்தாலும் அது உங்களுடைய ஓன் பர்சனல் ஐட்டமா இருக்கணும். அதுக்காக ஒரு 1,000 rupees வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனா நமக்குன்னு ஒரு பொருள் வாங்கிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குள்ளயுமே வந்து இருக்கும். ஸோ அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு எக்ஸ்பென்சஸ், ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இதுல வந்து அலோகேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 12,000 நம்ம வந்து பட்ஜெட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் 7,000க்குள்ளேயே இந்த பட்ஜெட் வந்து போயிடும். ஸோ இந்த 5,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாவே இருக்கும். இதை வந்து நீங்க அப்படியே சேவிங்கா கன்சிடர் வந்து நீங்க பண்ணலாம். அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். கோல்டோ, எஸ்ஐபியோ இந்த மாதிரி சின்ன
சின்ன விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இல்ல எனக்கு நீட்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எனக்கு தேவைப்படும், மெம்பர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்பஸ்க்காகவும் நீங்க வந்து யூஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஓன் டிசிஷன் தான். அண்ட் சேவிங்ஸ்க்காக நம்ம அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய 30% ஆஃப் அமௌண்ட், அதே சேம் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12K வந்து வரும். இதை வந்து ஒரு நான் 4 கேட்டகரியா வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா எவ்ரி மந்த் 5000 ருபீஸ் வந்து எடுத்து வைங்க. ஸோ அது வந்து ஒரு 12 மந்த்ஸ்க்கு வரும்போது ஒரு பல்க் அமௌண்ட்டா வந்து உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். உங்களுக்கு எமர்ஜென்சி நீடு இல்லாம அது அப்படியே கண்டினியூஸா சேவ் ஆயிட்டு வந்திருக்கு அப்படின்னா அந்த பல்க் அமௌண்ட்டை வச்சு உங்களுடைய ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பர்சனல் கேஷ்க்காக நீங்க வந்து யூஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயருக்கு போகும்போது அதை ஃபுல் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய சேவிங்ஸை மல்டிபிள் வந்து பண்ணும். அண்ட் ரெண்டாவது உங்களுடைய ஃபீஸ் அமௌண்ட். ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்டுக்குமே ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம். ஸோ ஃபீஸ் அமௌண்ட்டை இயர்லி ஒன்ஸ் நம்ம பல்கா கட்டுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ட்ரபுளா வந்து இருக்கும். அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீஸ்க்காக தனி ஒரு சேவிங் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். இதை நீங்க லைக் ஒரு ஆர்டி மாதிரி கூட வந்து நீங்க போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஒரு சேவிங்ஸா கூட நீங்க ஒரு சிட்டு கட்டுறதாவோ இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்றதாவோ வந்து நீங்க எடுத்து வைக்கலாம். ஸோ இப்படி நீங்க எடுத்து வைக்கும் போது நெக்ஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் வந்து நீங்க கவலைப்பட வேண்டியது வந்து இருக்காது. ஸோ அதுக்காக நான் 2500 ரூபாய் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கு வந்துட்டு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபீஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நீங்க ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கு இல்ல வெளியில கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க தவிர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக அது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு இப்பவே சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மஸ்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு 2000 ருபீஸ் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். அதை நீங்க வந்து பிபிஎஃப்ஆவோ இல்ல வேற எனி திங் ரிட்டையர்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து நீங்க யோசிச்சு நீங்க வந்து எடுத்து வந்து வைக்கலாம். அண்ட் இதை வந்து சேவிங் காலமா ஒரு 2500 ரூபாய் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். இது நீங்க குலுக்கல் சீட்டு வந்து போடுறது இல்ல தீபாவளி வந்து பண்டு போடுறது, ஏல சீட்டு போடுறது, இல்ல வார பண்டு சேர்த்துறது, அல்லது பேங்க்ல நீங்க வந்து டெபாசிட் வந்து நீங்க பண்றது, அல்லது இந்த 2500 ரூபாய்க்கு வந்துட்டு மாசமான ஒரு கோல்டு சிட்டு வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். அது ஓன் உங்களுடைய சேவிங்ஸ். உங்களுடைய குழந்தைகளுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க, உங்க ஃபேமிலி எமர்ஜென்சி ஃபண்டுக்காக தனியா எடுத்து வைக்கிறீங்க. அது இல்லாம சேவிங் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு இந்த பட்ஜெட் ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி கிஃப்டிங்காக ஒரு 10% ஆஃப் அமௌண்ட் 4000 ருபீஸ் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 வந்து ஒதுக்கி இருக்கேன். ஸோ நீங்க வந்து யாருக்காவது மொய் போய் வைக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் வந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எல்லா மாசமுமே எல்லா ஃபங்க்ஷனும் வராது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க எந்த ஃபங்க்ஷனும் இல்லாதப்ப அந்த தனி என்வலப்ல தனியா எடுத்து வச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதுல இருந்து நீங்க யாருக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே ஆட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட்டா உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். ஸோ அது நீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நீங்க ஒரு வேலை போகல, ஒரு எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனும் ஒரு 3 மந்த்ஸா நடக்கல அப்படின்னா இந்த 6000 ருபீஸை நீங்க அப்படியே எடுத்து சேவிங்ஸா வந்து நீங்க வைக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு பல்கா நீங்க யாருக்காவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து செய்யலாம். அண்ட் ரெண்டாவது ஒரு 2000 ருபீஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ஃபேமிலிக்கு, அதாவது உங்க கிட்ஸுக்கோ இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னருக்கோ பர்த்டே வருது, உங்களுடைய ஆனிவர்சரி வருது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த 2000 ருபீஸை வந்து நீங்க ஸ்பெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் சீரியஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய பட்ஜெட் வந்துட்டு என்ன அமௌண்ட் ஆஃப் சேலரிக்கு வந்து இந்த மாதிரி மாடல் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.